ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா நிறைய இடத்துல இந்த கீரையை பார்க்கலாம். அதுதான் முடக்கத்தான் கீரை. இந்த முடக்கத்தான் கீரையை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இதில் நிறைய பலன்கள் இருக்குது. அது என்ன பலன்னா, பெண்களுக்கு வர மாதவிடாய் பிரச்சனையை சரி பண்ணும், தோலுக்கு வர சம்பந்தமான நோய்கள், மலச்சிக்கல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும். இதோட முக்கியமான பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் இதெல்லாம் சரி பண்ணும். இதில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம மூட்டுக்கு இடையில இருக்கிற ஜவ்வு இருக்குங்களே, அதில் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த கீரையை நிறைய சாப்பிடுவாங்க. அதை வச்சு தான் இன்னைக்கு டிஷ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அண்ணாச்சி விலாஸ் இட்லி மாவோட சேர்த்து முடக்கத்தான் கீரையை மிக்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் விழுவிழுந்தான் இருக்கும், ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தேவையான அளவு உப்பு, ருசி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிறதுக்கு நான் பெப்பர் சேர்த்துருக்கேன். நீங்களும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க, இன்னும் கொஞ்சம் கூட. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். தோசை கல் வச்சு அப்போ தோசை ஊற்ற போகிறோம். கல் சூடாக வரையும் வெயிட் பண்ணுங்கள். கல் சூடாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் அண்ணாச்சி விலாஸ் இட்லி பொடியோட தஞ்சாவூர் இட்லி பொடியை ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றுங்க. ருசியான அண்ணாச்சி இட்லி மாவில் செஞ்ச முடக்கத்தான் தோசை. இந்த டிஷ்ஷை குழந்தைங்களும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு அண்ணாச்சி விலாஸை ஃபாலோ பண்ணுங்கள்.